வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரம்மாண்டமான அடுப்பங்கரை. நம்ம அடுப்பங்கரையில இன்னைக்கு உங்களுக்காக எக்கச்சக்கமான ரெசிபிஸ் காத்துட்டு இருக்கு. அண்ட் மோர் தென் எனிதிங் இந்த ஃபெஸ்டிவல் சீசன் அடுப்பங்கரையோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போறீங்க நீங்க. இன்ஃபேக்ட் வருஷம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நவராத்திரி சீசனுக்காக தான் நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 9 டேஸும் சரி உங்க ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றது மட்டும் இல்லாம அடுப்பங்கரை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு ரெசிபியும் உங்களுக்காக அவ்வளோ டெலிஷியஸா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ எத்தனை விஷயங்கள் பேசினதுக்கு அப்புறம் அடுப்பங்கரையில இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தாகணும் இல்லையா? நம்ம அடுப்பங்கரையோட டுடே ஸ்பெஷல் பார்த்துடலாம். நம்ம அடுப்பங்கரையோட டுடே ஸ்பெஷல் மெனு பார்த்து டெஃபினெட்லி எக்ஸைட்டடா இருப்பீங்க. இன்ஃபேக்ட் இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அது சூப்பர்பான டெசர்ட்ஸா இருக்கட்டும், ஸ்வீட்ஸா இருக்கட்டும், காரமான சாப்பாடா இருக்கட்டும், நீங்க சாப்பாடுல சமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிஸ், மசாலாஸ் எல்லாமே கண்டிப்பா டிஃப்ரெண்டா ஏதாவது சமைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. திஸ் இஸ் த டைம், திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் டைம். ஏன்னா இந்த டைம்ல உங்க வீட்டில் சமைக்கிற அந்த சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் யூ ஹூஸ் கோன் என்ஜாய் இட். உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ், நீங்க ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது ஏதாவது கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சூப்பர்வான ஸ்வீட் சமைச்சு எடுத்துட்டு போங்க. ஓகே, சோ இத்தனை விஷயங்கள் பேசியாச்சு. நம்ம அடுப்பங்கரையோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கிச்சன் குயின் செக்மெண்ட். இன்னைக்கு நம்ம கிச்சன் குயின் செக்மெண்ட்ல யார் இந்த ஸ்பெஷலான கெஸ்ட் மீட் பண்ணலாமா? லெட்ஸ் இன்வைட் மிஸ்ஸஸ் லதா பிரகாசம். ஹலோ லதாமா, வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு எங்களுக்காக ஸ்பெஷலா பயங்கரமா இன்கிரிடியன்ட்ஸோட வந்திருக்கீங்க. என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு செய்ய போறது வெத்தலை புலாவ். வெத்தலை புலாவ்? ஆமா. நவராத்திரி ஸ்பெஷலுக்காக நானே செஞ்சது. அது ஒரு வெத்தலை சாப்பிட்டா ஒரு கிளாஸ் பால்ல உள்ள ஹெல்த் இருக்கு. அதனால நம்ம நல்லா டெய்லி செஞ்சு தரலாம். இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ல நவராத்திரி எல்லா வீட்லயும் கொடுப்பாங்க. நாமளும் சாமி கும்பிட்டு தூக்கி போட்டுருவோம் அந்த வெத்தலையை. அது மாதிரி வீணாக்காம நல்லா சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கணும்ட்டு நம்ம இந்த வெத்தலை புலாவ் சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் தேவைப்படும்னு பார்த்துக்கலாம். வெற்றிலை புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி 1/4 கிலோ, வெற்றிலை 4, வெங்காயம் 2, பச்சை மிளகாய் தேவையான அளவு, பச்சை பட்டாணி 1 கப், தேங்காய் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், துருவிய கேரட் 1, விரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் தேவையான அளவு, கொத்தமல்லி 1 கப், எலுமிச்சை சாறு தேவையான அளவு, முந்திரி தேவையான அளவு, சர்க்கரை 1 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு மற்றும் எண்ணெய் தேவையான அளவு. வெத்தலை புலாவ் சமைக்கிறதுக்கு இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம புலாவோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாமா? ஓகேம்மா. என் பேர் லதா சிவபிரகாசம். நான் மாத்தூர்லேருந்து வந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு, 2 பேர் இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி கிட்ஸு பசங்களுக்கு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் டீச்சராக இருந்திருக்கேன். அப்புறம் கதை, லைப்ரரி, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அதெல்லாம் செய்வேன். இன்றைக்கி வெத்தலை புலாவ் செய்யறதுக்காக இங்கே வந்திருக்கேன். சூப்பர். தமிழ் டீச்சர் எங்களுக்காக அழகா நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லி தர போறீங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல ரைம்ஸ், கதை, ஸ்டோரி அதே மாதிரி எங்களுக்கும் சொல்லி தரேன். கண்டிப்பா. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வெத்தலை புலாவ் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. சோ இந்த வெத்தலையை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்ம வெத்தலையோட அளவு சொல்லிடுறோம் உங்களுக்கு. ஓகே. ஏன்னா நிறைய போட்டா திகட்டிடும், சாப்பிட முடியாது டேஸ்ட். இந்த மாதிரி வீட்டு வெத்தலை பெருசா இருக்கும், கொடியில வளருது. இதை மாதிரி வெத்தலை பெரிய சைஸா இருந்தா ஒரு 3 வெத்தலை போதும் 1/4 கிலோ அரிசிக்கு. சின்ன மீடியமா நம்ம கடையில வாங்கும்போது இந்த சைஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருந்தா ஒரு 4 வெத்தலை போடலாம். ஓகே. சோ இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸில பிளெண்ட் பண்ண போறோம். வெத்தலை, கொத்தமல்லி, ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் பத்தை நான் கட் பண்ணி கொடுக்குறேன். இது மாதிரி கையிலேயே கிள்ளி போட்டுடலாம் வெத்தலையை. கொத்தமல்லி அதே அளவு 1 கப்பு கொத்தமல்லி போடலாம். ஓகே. அதுக்கு அடுத்தது ஒரு 6 பச்சை மிளகாய் இந்த மாதிரி லென்த்தியா உடச்சி போட்டுட்டோம்னா சீக்கிரமா அரைஞ்சிடும். நம்ம காரத்துக்கும் இதா இல்லையா? ஆமா. கொஞ்சம் பத்தல்னா நம்ம கீனி வச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது தேங்காய் பத்தை, ஒரு தேங்காய் பத்தை போதும். கொஞ்சம் மசியறதுக்காக கொஞ்சமா உப்பு, கல் உப்பு. சீக்கிரமா இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட் பண்ணி பால் வடிகட்டி எடுத்துக்கணும். அவ்வளோதான் இதோட ரெசிபியே மெயின் நமக்கு. ஓகே. ஸோ இப்போ தண்ணி ஊற்றிடலாமா? தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடலாம். ஓகே.
இப்போ அழகாக பார்த்தீங்கன்னா வெத்தலையோட அந்த காரத்தோட பியூட்டிஃபுல்லி ரெடி ஆயிடுச்சு, பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இது வந்து கிளாத்தில் வடிகட்டி எடுத்துக்கிறோம். ஓகே, நம்ம எவ்வளோ பிரியாணி அரிசிக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வடிகட்டி இதை நம்ம எடுத்துக்கிறோம் பாலை. ஸோ இப்போ நம்ம தண்ணிக்கு பதிலாக இதுதான் யூஸ் இதை தான் நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம வெத்தலை புலாவுக்கு மெயின் ஸ்டெப்பே இதுதான். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சுன்னா 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும் பிரியாணி. 2 கப் தண்ணி வராமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். சுரதாமா, இப்போ வந்து நம்ம 2 கப் வர அளவுக்கு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஆமாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம? இப்போ அடுப்பத்தை வச்சு தாளித்து விட்டு வேண்டாம். ஓகே, இது கூட 2 ஸ்பூன் நெய் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஃப்ளேவருக்காக இல்லையா? இந்த மீதமுள்ள நெய் கடைசியாக சேர்த்துக்கிறோம். சண்டே ஆனால் பசங்க கொஞ்சம் வீட்டில் தொல்லை பண்ணுவாங்க இல்லைங்களா, எப்போ இந்த மாதிரி ஸ்பைஸியாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெர்ஃபெக்ட். நீங்களே சாப்பிடுங்க. சப்ஸ்டிடியூட் மாதிரி இது இல்லையா? வெரி நைஸ். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ண போறோம் நம்ம புலாவை. இப்போ என்ன ஆட் பண்ணிருக்கோம்? பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. ஓகே, இது போட்டுக்கும் நல்லா செவந்ததுக்கப்புறம் ஆனியன். ஓகே, சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக கொஞ்சோண்டு சர்க்கரை ஒரு பிஞ்ச். ஜென்ரலா வெங்காயம் நல்லா வந்து இமிடியேட்லி குக் ஆகணும்னா சால்ட்டும் ஆட் போடுவாங்க. பண்ணிருப்பாங்க. பிரிஞ்சிக்கு வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, கொஞ்சம் சால்ட்டு. ஃப்ளேவர் நல்லா வரும் உங்களுக்கு, சீக்கிரமாகவும் செவந்துடும். அதுக்காக தான். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாமா? 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போடுறேன். ஓகே, இது ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செட்டு ஃபுல்லாக சூப்பர் ஃப்ளேவர். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இது குக் ஆனோடனே அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ இது ஆனியன் வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் போடுறோம். ஓகே, அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும். ஆயிலில் போடும்போது 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் மீறி. ஓகே, இது 2 நல்லா மசாலாஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மஞ்சத்தூள், கரம் மசாலா, அவ்வளோதான். இதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய், ஓகே, பச்சை பட்டாணி. ஸோ இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌனாக நம்ம ஆனியன்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதை அரைச்சிருக்கோம் கொஞ்சம் வாசனைக்கு. ஓகே, இதுவே சூப்பராக இருக்குது ஸ்மெல். பச்சை பட்டாணி. ஓகே, பச்சை பட்டாணி 1 கப். 1 கப் போட்டோம். ஸோ பட்டாணியும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண இப்போ போகிறோம்? அந்த தண்ணி அளந்து ஊற்றணும். 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப் தண்ணின்னா இப்போ நம்ம 1.5 கப் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. ஓகே, இது 1 கிளாஸு. ஸோ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு இந்த தண்ணிக்கு தகுந்த அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். கல் உப்பு. உப்பு சேர்த்துக்கலாமா? கொடுங்க. இப்போ கொதி வருது இல்லைங்களா, இப்போ இந்த லைம் ஜூஸ் 2 பழம் புரிஞ்சு வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் ஊற்றுறோம். புளிப்பு தக்காளி போட மாட்டோம் நம்ம புலாவிலலாம். ஓகே, தக்காளி, தயிர் அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. புதினாவும் தேவைப்படாது. ஓகே, நீங்க அதை ஆட் ஒன்லி பண்ணிட்டீங்க. லெமன் இப்போ ஜூஸ். அடுத்து இப்போ அரிசி கூட போட்டலாம் அதில். அது நீங்க ஆட் பண்ற டைம்ல நம்ம கேஷ்யூஸும் ஃப்ரை பண்ணிடலாம். ஆமாம், இந்த நெய்யில் கொஞ்சமாக வறுத்து தனியாக எடுத்து. ஓகே, இந்தாங்க. ஸோ இப்போ அரிசி மொத்தமாக ஆட் பண்ணிட்டோம் இல்லையா? ஆமாம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நம்ம முந்திரியும் ரெடி ஆயிடுச்சு, பியூட்டிஃபுல்லி கோல்டன் ப்ரௌன். இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு விசில் வர வரைக்கும் இதை விட போறோம் இல்லையா? ஓகே, ஆட் பண்ணிடலாமா நம்ம விசில்? இப்போ விசிலில் போட்டுட்டு கொஞ்சம் தீயை வந்து கொஞ்சம் சிறுக வச்சிடணும். ஓகே, ஏன்னா அடி பிடிச்சிக்கிடும் இல்லைங்களா, அதனால மீடியமாக வச்சுட்டா போதும். ஒரே விசில். பெர்ஃபெக்ட். இப்போ நான் பிள்ளைங்களுக்கு எப்படி ரைம்ஸ் சொல்கிறேன்றதை நான் செஞ்சு காட்டுறேன். கண்டிப்பா, சோ கியூட். குள்ள வாத்து, குவா வாத்து, மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து மெல்லமாக நடக்கும் குள்ள வாத்து. இது மாதிரி நம்ம ஆக்ஷனோட செய்யும்போது குழந்தைங்க நம்மக்கிட்ட ரொம்ப பிரியமாக வருவாங்க, அழமாட்டாங்க. இன்னொரு ரைம் எங்களுக்காக சரிங்களா? மாம்பழமா மாம்பழம், மலுக்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், உங்களுக்கும் வேணுமா, இங்கே ஓடி வாருங்க, பங்கு போட்டு சாப்பிடலாம். இது மாதிரி ஆக்ஷனோட சொல்லுவோம். அதாம்மா, உங்களை மாதிரி டீச்சர்ஸ்னால மட்டுமே நாங்க எல்லாரும் இன்னைக்கு இவ்வளோ பெருமையா, இவ்வளோ ப்ரௌடா, இவ்வளோ ஒரு சூப்பர்பான ப்ரொஃபஷனல் லைஃப்ல லீட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். உங்களால நிறைய எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌடா இருக்க போறாங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. ஆஃப் பண்ணிடுவோம்.
நம்ம சூப்பரான வெத்தலை புலாவ் ரெடி ஆயிருச்சு. ஓகே, சோ இப்போ இந்த வெத்தலை புலாவை அடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஆமா, சர்வ் பண்ணிடலாமா லதாமா? கண்டிப்பா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேரட் போடுறோம். இதுதான் டெக்கரேஷன். அந்த கிரீன் ஆரஞ்சில் வந்து காம்பினேஷன் அழகாக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வெறும் நம்ம துருவி ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டிய ரைஸோடு. இப்போ கொத்தமல்லி அது மேலே கொஞ்சமாக நம்ம வறுத்து வச்சு முந்தைய கடைசியாக போட்டோம்னா க்ரன்ச்சியாக இருக்கும். ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பாயில் ஆகிடும் இல்லைங்களா, அந்த க்ரன்ச்சினஸ் வராது. வெற்றிலை புலாவ் செய்முறை. வெற்றிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தேங்காய், உப்பு, சிறிது தண்ணீர் சேர்த்து மிக்சியில் அரைத்து வடிகட்டி கொள்ளவும். ஒரு குக்கரில் எண்ணெய் மற்றும் நெய் விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம், சிறிது சர்க்கரை, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி மஞ்சள் தூள், கரம் மசாலா, பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி, வடிகட்டி வைத்து உள்ள வெற்றிலை சாறு, உப்பு, எலுமிச்சை சாறு, பாசுமதி அரிசி சேர்த்து மூடி போட்டு வேகவிட்டு கேரட், கொத்தமல்லி, நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்து பரிமாறினால் சூடான சுவையான வெற்றிலை புலாவ் தயார். லதாமா, பியூட்டிஃபுல் ரெசிபி, பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நம்ம வெத்தலை அப்படின்னும் போது அதை கண்டிப்பா நம்ம வந்து டிஃப்ரெண்டான டைப்ஸ்ல பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு புலாவ் சமைச்சிருக்கீங்க. அந்த வெத்தலையோட ஃப்ளேவரா இருக்கட்டும், அந்த பியூட்டிஃபுல்லான எசன்ஸ் ஆல்ரெடி தெரியுது. சூப்பர் ஜாப். இதே மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்லயும். எங்களுக்கும் வந்து இதே மாதிரி சூப்பரா சமைச்சு கொடுங்க, சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பு கொடுத்த ஜெயா தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஷீதல் மேடக்கும் மிக்க நன்றி. நீங்க வந்ததுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் நீங்க இவ்வளவு அழகா சமைச்சு கொடுத்ததுனால லதாமா உங்களுக்கு எஸ்டாலோட டிசைனர் காஸ்டியூம் ஜுவல்லரி வழங்கும் 2000 rupees ஒரு gift voucher. தேங்க்யூ மேடம். நம்ம அடுப்பங்கரையில அடுத்த செக்மெண்ட் VIP கிச்சன் செக்மெண்ட். அண்ட் இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான மில்லட் ராணி வர போறாங்க. கிருஷ்ணகுமாரி ஆண்டி எப்போ இருந்தாலும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரெசிபிஸ். இத்தனை வருஷமா நம்ம எல்லாரும் நம்ம வீட்டில் இப்படி சமைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ரெசிபிஸ். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அடுப்பாங்கிற விஐபி கிச்சனை நம்ம பார்க்க போகிறது ஒரு சுண்டல் வெரைட்டி. ஏன்னா இது நவராத்திரி சீசனுன்றனால இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது ஒரு சுண்டல் தான். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ராஜ்மா பயிர் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு இனிப்பும் காரமும் கலந்த ஒரு சுண்டல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ராஜ்மா கட்டா மீட்டா சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள்: ராஜ்மா 2 கப், பேரிச்சம்பழம் சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 3, புளி கரைசல் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, கறிவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் துருவல் 1/4 கப், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், இஞ்சி சிறிய துண்டு. இப்போ நம்ம ராஜ்மா கட்டா மீட்டா சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த ராஜ்மா எல்லாருக்குமே தெரிஞ்சது கிட்னி பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிகப்பு கலர்லேயே இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க்காக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கருப்பு அதில் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு 10 மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சுருங்க. சப்போஸ் 10 மணி நேரம் ஊற வைக்கல, ஒரு 7 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா வேக வைக்கும்போது நல்ல குக்கரில் வந்து போட்டு வேக வைக்கும்போது விசில் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 விசிலில் தான் நார்மலாக வேகும். உங்களை ஊற வைக்கிற நேரம் கம்மியாக இருந்துச்சுன்னா விசிலை வந்து கொஞ்சம் கூட்டிக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு மசியாது. நல்லா இந்த மாதிரி அமுத்துற மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வேக வச்ச ராஜ்மா நம்மளுக்கு தயாராக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம சுண்டல் பண்ண போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க.
இதில் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சூடான உடனே இதில் எப்பவும் போல் நம்ம சுண்டலுக்கு தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காயம். நம்ம இப்போ இந்த வேக வச்சுருக்க இந்த ராஜ்மா பயரை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக துருவன இஞ்சியை சேர்த்துக்கோங்க. துருவன இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சுண்டலில் வந்து ஒரு ஸ்பெஷல் பொடி ஒன்று போட போகிறோம். ஸோ அந்த பொடி தான் வந்து அடுத்து நான் வந்து உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சுண்டலுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா சுண்டலுக்குமே அந்த பொடியை தூவி நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த பயறு வகைகள் வந்து இந்த நவராத்திரி நேரத்தில் நிறைய சேர்ப்போம். ஸோ அந்த பயறு வகைகள் எல்லாத்துலேயுமே வந்து வாய்வுத்தன்மை நிறையா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதோட அளவை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக இந்த ஒரு பொடி இது நீங்கள் போட்டு செய்யும்போது அந்த வாய்வுத்தன்மையும் உங்களுக்கு குறையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய சுண்டலில் வந்து நல்ல வாசனையும் நிறையா இருக்கும். ஸோ இப்போ அந்த பொடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த பொடியில் சேர்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு, தனியா இதை வந்து நல்லா வெறும் வாணலியில் வறுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நவராத்திரி நேரத்தில் டெய்லி பண்ணுற சுண்டலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ முதல்ல தனியா சேர்த்துக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. அதாவது 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. மிளகு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் மிளகு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது ஆறினவுடனே மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிருங்க. இது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுக்கு நடுவில் வந்து நம்மளுடைய இப்போ இந்த ராஜ்மா சுண்டல் வந்து கட்டா மீட்டான்னு சொன்னேன். அதாவது புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த சுண்டல் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் வந்து ரொம்பவே பாப்புலரான ஒரு ஸ்நாக் ஐட்டம்னு சொல்லலாம். அவங்க வந்து சுண்டல்னு சொல்ல மாட்டாங்க. ராஜ்மா இப்படி வேக வச்சு ஒரு இனிப்பு புளிப்பு அதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு ஒரு சாட் மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து அதை கொஞ்சம் கன்வர்ஷன் நம்மளுடைய சுண்டல் மாதிரி நம்ம செய்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சமாக புளிப்புக்கு வந்து கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த சாட் ஐட்டம் கடை பண்ணும்போது வீட்டில் வந்து அந்த புளி சட்னி இனிப்பு சட்னிலாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த சட்னி கூட இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் இனிப்புக்கு வந்து நான் இன்றைக்கி பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பேரிச்சம்பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். நம்ம உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ இதில் சேர்த்துருக்க அந்த புளி தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். அதுக்கு நடுவில் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த தனியா, மிளகு, சீரகம், சோம்பு வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம பொடி தயார் பண்ணியாச்சு. மிளகு, சீரகம், சோம்பு, தனியா வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பொடி வந்து நீங்கள் இந்த நவராத்திரி டயத்தில் செஞ்சு வச்சுக்கோங்க. டெய்லி சுண்டலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த தீயை கொஞ்சம் கூட்டிட்டு இந்த புளி தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய இந்த பொடி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க.
நல்லா பொடியும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி வழக்கமாக நம்ம சுண்டலை சேர்க்குற மாதிரி கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு அடுப்பு அணைச்சிடணும். உங்களுடைய ராஜ்மா கட்டா மீட்டா சுண்டல் தயாராகிடுச்சு. அதை எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ராஜ்மா கட்டா மீட்டா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீக்கேப் பார்த்துடலாம். ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் நல்லா ராஜ்மாவை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் ஒரு 6 விசில் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வேக வச்சுருக்க பயரையும் அதோட சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக இஞ்சி துருவலும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு கடாய் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மிளகு, சீரகம், சோம்பு, தனியா நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெந்துட்டு இருக்க ராஜ்மா பீன்ஸோட கொஞ்சமாக புளித்தண்ணியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பேரிச்சம்பழமும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியில் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து அதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது கொஞ்சமாக தேங்காய் துருவலை மேலாப்பில் தூவிட்டு ஒரு கிளறி இறக்குனீங்கன்னா உங்களுடைய ராஜ்மா கட்டா மீட்டா சுண்டல் தயார். இது வந்து இந்த நவராத்திரி டயத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பண்ண சுண்டல் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பொடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாசனையும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுப்பாங்கரையின் VIP கிச்சனில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் இன்னைக்கு நம்மளோட அடுத்த செக்மெண்ட்டை பார்த்து டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் பிரசாதம். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு லலிதாவின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அடுப்பங்கரையில் நாம சமைக்க போற பிரசாதம் நவதானிய சாம்பார் சாதம். நவராத்திரி சிறப்பு நாளுக்கு அந்த தேவிக்கு உரிய மிகப்பெரிய பிரசாதம் தான் இந்த நவதானிய சாம்பார் சாதம் அப்படின்னு. பொதுவாக இந்த நவதானியம் அப்படிங்கிறது எதுக்காக இந்த நவராத்திரி நாளில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பூஜைகள் அப்படின்னு எடுத்துனோம்னா நவதானியத்துக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஒரு சாதாரண விரதத்துலேருந்து மிகப்பெரிய கல்யாணம் வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா நவதானியத்துக்கு தான் மிகப்பெரிய சிறப்பு. இந்த நவதானிய சாம்பார் சாதம் அப்படிங்கிறது ஏன் நம்மளோட இந்த நவராத்திரி விரதத்துக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நவதானிய சாம்பார் சாதம் செஞ்சுட்டு நம்ம வந்து மற்ற விஷயங்களை பேசலாம். நவதானிய சாம்பார் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: நவதானியம் ஊற வைத்தது 1 கப், பச்சரிசி 1 கப், துவரம்பருப்பு 2 கப், புளி 1 நெல்லிக்காய் அளவு, சாம்பார் பொடி தேவையான அளவு, மஞ்சள் பொடி தேவையான அளவு, பெருங்காய பொடி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, காய்கறி கலவை தேவையான அளவு, பச்சை மிளகாய் தேவையான அளவு, கொத்தமல்லி தழை தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, வறுத்து அரைக்க தனியா 1 டேபிள் ஸ்பூன், கடலை பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் வற்றல் தேவையான அளவு, மிளகு சிறிதளவு, சீரகம் சிறிதளவு, வெந்தயம் சிறிதளவு, தாளிக்க நல்லெண்ணெய் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, கடுகு தேவையான அளவு,
உளுத்தம்பருப்பு சிறிதளவு, தேங்காய் துருவல் தேவையான அளவு. நவதானியத்தை வந்து இந்த நவராத்திரி நாளில் சேர்த்து சாம்பார் சாதம் செய்யணும் அப்படின்றது எதற்காக அப்படின்னு கேட்டோம்னா, இந்த அசுரப்படை அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே வந்து அசாத்தியமாக தானே இருந்திருக்கு. அதை ஒழிக்க வந்து சண்டிகா தேவி வந்து 9 கோடி வடிவம் எடுத்திருக்கா. அந்த 9 கோடி வடிவம் எடுத்த பொழுது மகிஷாசுர மர்தனியா இருந்து மகிஷனை வதம் பண்ணி இந்த 9 நாட்களும் போர் புரிந்த நாட்கள் அப்படிங்கிறதுனால அந்த 9 நாட்களுக்கும் அந்த 9 கிரகத்துக்குள்ள அதையும் இணைத்து தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா நவராத்திரி விரதம் அப்படிங்கிறத அனுஷ்டிக்கிறோம். பொதுவாக இந்த நவராத்திரி விரதம் அப்படின்னு அனுஷ்டிக்கும் போது அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நவகிரகத்தை உள்ளே கொண்டு வரோம். ஏன்னா அம்பாளுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து சர்வகிரக ரூபிணி அப்படின்னு. அதனால தான் இந்த நவதானியத்தை வந்து நவகிரகத்துக்கு உள்ள அடக்கி நம்ம நவதானிய சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். சாம்பார் சாதம் அப்படிங்கும்போது நல்ல தரமான பச்சரிசி எடுத்துப்போம். அதே மாதிரி துவரம்பருப்பு அதை முதல்ல நம்ம வேக போட்டுருவோம். இப்போது பச்சரிசி 1 கப்பு பச்சரிசி அப்படிங்கும்போது அதற்கு வந்து துவரம்பருப்பு வந்து 2 பங்கு இருந்தது அப்படின்னா நல்ல ருச்சியாக இருக்கும். இந்த 2த்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுக்கணும். இப்போது நவதானிய சாம்பார் சாதத்துக்கு தேவையான இந்த பச்சரிசி துவரம்பருப்பு 1 கப் அரிசி 2 கப்பு துவரம்பருப்பு போட்டு தேவையான அளவு நீர் விட்டுருக்கோம். இப்போ அதை முதல்ல வேக வச்சு எடுத்துப்போம். அப்படியே நவராத்திரி நாயகியரை பற்றியும் பேசிப்போம். நவராத்திரி விரதம் அப்படிங்கிறது வந்து 1 நாள் 2 நாள் அப்படின்னு இல்லை. நவம்ங்கிறது 9, ராத்திரிங்கிறது இரவு பொழுது. 9 நாள் மகிஷனை வென்ற மகிஷாசுர மர்தினிக்கு வந்து 9 நாள் வந்து விரதம் எடுத்து கொண்டாடுறது அப்படின்னு. இப்போது நம்ம வந்து சாதத்தை சாம்பார் சாதத்துக்கு உண்டான அந்த சாதம் தயார் பண்ணியிருக்கோம். அப்படியே இன்னொரு பக்கம் வந்து சாம்பாருக்கு வேண்டிய பொருளையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது சாம்பாருக்கு தேவையான புளியை கரைச்சி அதில் விட்டுடுவோம். நவதானியம் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வருவோம். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான், இவருக்கு உண்டான தானியம் வந்து கோதுமை. அதுக்கப்புறமா திங்கக்கிழமை சந்திர பகவான், அவருக்கு வந்து நெல்லுங்கிறது பச்சரிசி. செவ்வாய்க்கிழமை வந்து அங்கார பகவான், இவருக்கு உண்டான தானியம் வந்து துவரை. புதன்கிழமை புத பகவான், அவருக்கு உண்டானது அப்படின்னு பார்த்தோன்னா பச்சை பயிறு. வியாழக்கிழமை குரு பகவான், அவருக்கு உண்டானது வந்து கொண்டைக்கடலை, அதுவும் கருப்பு கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை இல்லை. வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான், இவருக்கு வந்து மொச்சைங்கிறது வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும், நல்ல குண்டு குண்டாக இருக்கும். சனிக்கிழமை வந்து சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு. அதே மாதிரி ராகு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவருக்கு வந்து கருப்பு உளுந்து, கேத்துவுக்கு வந்து கொள்ளு. இதுதான் நவதானியம் அப்படிங்கிறது. இந்த நவதானியத்தை மட்டும்தான் இதில் சேர்க்குறோம். நவகிரகங்களுக்கு பிரீத்தி, ஒரு பூஜை புனஸ்காரம் அப்படின்னா இந்த நவதானியம், இந்த 9 தானியங்கள் மட்டும்தான். இதில் வேற எந்த தானியத்தையும் மாற்றி போட்டு செய்யறது வழக்கமே கிடையாது. இப்போ இந்த நவதானியத்தை வந்து முதல் நாளே வந்து ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு நல்லா வேக வச்சு அதை எடுத்திருக்கோம். இப்போ அந்த வேக வச்ச அந்த நவதானியத்தை இந்த புளி கரைசலில் சேர்த்துடுறோம். அதற்கப்புறமா ஏற்கனவே சொன்னோம், இந்த சாதாரணமாக செய்கிற அந்த சாம்பார் சாதம்னு பார்த்தோன்னா அதில் எல்லா வித காய்களும் எடுத்துப்போம். விரத நாட்கள் அப்படின்போது கண்டிப்பாக அதில் வந்து வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய், முள்ளங்கி அப்படிங்கிற காய்கறிகள் வந்து சேர்க்குற வழக்கம் இல்லை. இந்த நவகிரகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த 9 நாயகிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 9 நாயகிகளுக்கும் சேர்த்த அந்த வித காய்கறிகள் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அதில் வந்து இந்த அவரைக்காய், கொத்தவரங்காய், அதுக்கப்புறமா பூசணிக்காய், பரங்கிக்காய் அப்படின்னு ஒரு சுவை, அந்த ஒரு சுவையும் 9 நாயகிக்கு வந்து ஒரு தானியமாக எப்படி நம்ம நவதானியம் எடுத்தோமோ அதே மாதிரி காய்கறிகள்லையும் பார்த்து தான் இதை எடுத்துக்கணும். இப்போ அந்த காய்கறிகளை வந்து வேக வச்சுருக்கோம், அதை வந்து இந்த புளிக்கரைசலோடு சேர்த்துடுறோம். பாதி உப்பு போட்டுப்போம். இப்போ தேவையான அளவு அந்த மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அடுத்ததா பெருங்காய பொடி. இப்போ இந்த சாம்பாருக்கு வேண்டிய சாம்பார் பொடியும் போட்டுருவோம். இந்த சாம்பார் கொதிக்கிற நேரத்தில் இதுக்கான அந்த வறுத்து அரைக்கிற சாமான்களை வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்து அரைக்க வேண்டிய அந்த சாமான்கள்லாம் எடுத்துப்போம்.
தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, வெந்தயம், சீரகம். இந்த மிளகும் மிளகா வத்தலும் மட்டும் கொஞ்சம் எப்போதுமே பார்த்து போட்டுக்கணும், காரம் எப்படி தேவையோ அப்படின்னு. இது லேசாக வறுத்துப்போம். இப்போ சாம்பார் சாதம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வறுத்து அரைச்சி அதை வந்து தேங்காயோடு சேர்த்து அரைச்சாதான் இந்த சாம்பார் சாதம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ருச்சி அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம இந்த வறுத்து அரைச்ச அந்த சாமானை தேங்காயோடு சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். சாம்பார் வந்து தயார் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து நம்ம இப்போது வறுத்து அரைச்ச அந்த விழுதை வந்து அதோட சேர்த்துக்கலாம். பொதுவாக அந்த விரத காலம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா பிரசாதத்துக்கு தான் முக்கியத்துவம் ஜாஸ்தி. அந்த பிரசாதம் அப்படிங்கிறது வந்து விரத கால உணவாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அந்த தெய்வத்துக்கும் வந்து பிரீத்தி தரக்கூடியதா அப்படின்னு. இன்றைக்கி நம்ம செய்கிற இந்த நவதானிய சாம்பார் சாதம், அதுவும் இந்த சாம்பார் சாதத்துக்கு வந்து நவதானிய சாம்பார் சாதம் அப்படிங்கிறதோட நவதானிய சாக்க அன்னம் அப்படிங்கிறது தான் இதுக்கு பேர். சாக்கஹா அப்படின்னா சாக்கம்னா காய்கறின்னு அர்த்தம். சாக்கம்பரி அப்படின்னு தேவியோட ஒரு வடிவம், அதாவது காய்கறிகள் ரூபமாக காய்கறியோட எல்லாம் கலந்து அவளுக்கு கொடுக்கறது அப்படின்னு. இப்போ இந்த சாம்பார் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் அதில் உப்பு போட்டுப்போம், துளி உப்பு போட்டுக்கலாம். நவதானிய சாம்பார் சாதம் அப்படிங்கிறதும் சரி, அதற்கு உண்டான பாயசமும் இருக்குது. ஒரு இனிப்பு ஒரு காரம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இரண்டுமே வந்து தேவிக்கு வந்து இந்த 9 நாளும் வந்து படைக்கிறது வழக்கம். இப்போ இந்த சாம்பார் சாதத்தில் நம்ம வேக வச்ச துவரம்பருப்பு, அன்னம் இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டுருவோம். நவதானிய சாம்பார் சாதம் இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கடைசியாக தாளிதம் அப்படின்னு இந்த தென்னிந்திய சமையலுக்கே வந்து ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த தாளிதத்தில் தான் அப்படின்னு சொல்லணும். இப்போ சாம்பார் சாதம் அப்படிங்கும்போது பொதுவாக அதில் இருக்கிற ஒரு பொருளுக்கும் ஒரு ருச்சி இருந்தால் கூட இந்த தாளிதம் அப்படிங்கிறதுல வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய்க்கு தான். நல்லெண்ணெய் அதையும் எடுத்துப்போம். அதோட கொஞ்சம் நெய், இப்போது எண்ணெய் காஞ்சிருக்கு, இதில் நம்ம கடுகு போடுறோம். கடுகு பொரியட்டும். கடுகு வெடிச்சுட்டுருக்கு, அதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல். இந்த கடுகு தாளிக்கும் போதே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுலேயும் போடலாம். இப்போ தாளிச்சதை நம்ம சாம்பார் சாதத்தில் சேர்த்துருவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். சாக்க அன்னம் அப்படின்னு சொல்கிற நவதானிய சாம்பார் சாதம் நிவேதனத்துக்கு தயார். நிவேதனத்துக்கு சாக்க அன்னம் நவதானிய சாம்பார் சாதம் தயாராகிட்டு இதை வந்து எப்போதும் போல் அன்ன சுத்தி பண்ணி நிவேதனம் பண்ணிடுவோம். நெய் விட்டுருக்கேன், துளசி. இந்த இடத்துல நம்ம என்ன ஸ்லோகம் சொல்ல போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா, இந்த 3 தேவிகளுக்கு வந்து நமஸ்காரம் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த நமஸ்கார ஸ்லோகம் சொல்லி துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ப்பணத்தை விட போகிறோம். சர்வ மங்கள மாங்கல்யே शिवे सर्वार्थसाधिके चरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते चरणागतधीनाथ परिध्राणपरायणे सर्वस्याप्ति हरे देवी नारायणी नमोस्तुते.
ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த அம்மா வந்து நம்மளுக்கு வந்து இந்த சாக்க அன்னத்தை ஏத்துண்டு நம்மளுக்கு வந்து நல்லபடியாக இந்த நவராத்திரி விரதம் எல்லாரும் கடைபிடிச்சு நல்ல விதத்தில் கடைபிடிச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களோட கோரிக்கைகள் என்னவெல்லாம் இருக்கோ இந்த நவராத்திரி நல்ல நாளில் இந்த நவராத்திரி தத்துவத்தை உண்மையான முறையில் உள்ள வாங்கிட்டு ஆத்மார்த்தமாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த முறையில் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவென்றி வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்னு தாய்மானவர் ரொம்ப அற்புதமான ஒரு அழகான பாடலை சொல்லியிருக்கார். அந்த வகையில் இந்த பிரசாத வகையை வந்து துர்காலட்சுமி சரஸ்வதிக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரம் நவராத்திரி விரதம் கோலு எப்படி வைக்கணும், அது எந்த முறையில் கொண்டாடணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துருக்கோம். 9 நாளில் முதல் பகுதியை மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த நவராத்திரி விரதம்னு ஒன்று சொல்லி கொடுத்தீங்க, நவராத்திரி கோலுன்னு சொன்னோம். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா, நவராத்திரி விரதம் எப்படி நம்மளுக்கு கிடைச்சது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நிறைய வரலாறுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்த வாரம் இதே நேரம் இந்த அடுப்பங்கரையில் ரொம்ப அழகாக இந்த பிரசாதம் செக்மெண்ட்டில் பார்க்குறோம். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் லலிதா சுப்பிரமணியன். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரமா நம்ம சூப்பரான செக்மெண்ட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ அடுத்து எல்லாருக்காகவும் நியூட்ரிஷன் டைரி காத்துட்ருக்கு. தினமும் இந்த செக்மெண்ட் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா த்ரூ அவுட் த டே நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான லைஃப் ஸ்டைல்ஸில் லிவ் பண்ணிட்டு இருந்தாலும் டிஃப்ரெண்டான மீல்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், டிஃப்ரெண்டான டைமிங்ஸில். ஆனால் இது எல்லாம் கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்ததுன்னா இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு கிளியர் ஆக போகுது. ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களில் ஏற்படுற ஒரு பேட் பாடி ஆர்டர். ஸோ ஒரு நேயர் வந்து எழுதி அமைச்சிருந்தாங்க, இதுக்கும் டயட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு. அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த உடம்புல ஏற்படுற அந்த ஸ்மெல் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உடம்புல இருக்கிற அந்த பாக்டீரியா வந்து இந்த ஸ்வெட்டோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஸ்மெல் வந்து க்ரியேட் பண்ணும். இது வந்து அந்த ப்ரீ பியூபர்ட்டி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் அந்த டீனேஜர்ஸ்லையும் இது வந்து காமன். ஆனால் 3லேருந்து 8 வயசு இருக்கிற குழந்தைங்களில் இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஸ்மெல் வந்ததுன்னா டிலே பண்ணாமல் ஃபஸ்ட்டு உங்களோட பீடியாட்ரிஷனை போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்காங்கிறதையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். அதாவது சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸசிவாக ஸ்வெட் ஆகும், சில பேருக்கு வந்து தூங்கரிச்ச வந்து நிறைய ஸ்வெட் ஆகும். அந்த மாதிரி இருந்தாலோ அப்படி இல்லாட்டி அவங்களோட கையெல்லாம் வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகுது, வெயிட் லாஸ் இருக்க குழந்தைக்கு, இல்லாட்டி அவங்களோட யூரின் ஆகட்டும் இல்லை மூச்சு காத்தாகட்டும் அவங்களோட ஸ்வெட் வந்து ஒரு மாதிரி ஃபிஷ் ஸ்மெல் வருது அப்படின்னாக்க நீங்கள் யோசிக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு கன்சல்டேஷன் உங்கள் பீடியாட்ரிஷியன் கூட கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். அது இல்லாமல் இந்த யூஷுவல் காசஸ் என்ன இந்த பேட் பாடி ஆர்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து புவர் ஹைஜீன். ஏன்னா இந்த அண்டர் ஆர்ம்ஸ் ஆகட்டும் நம்மளோட உள்ளங்கால் ஆகட்டும் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக க்ளீனாக வச்சுக்கணும். குழந்தைக்கு போடுற சட்டையில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா வந்து வேர்வையோடு வந்து சேரும்போது அதிக ஸ்மெல்லை வந்து உண்டாக்கும். ஆப்வியஸாக அது ரூம் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னாக்கா நீங்கள் அட்லீஸ்ட் இந்த ஜன்னக்கதவு வாசக்கதவுலாம் திறந்து வைக்கணும். நிறைய பேர் வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்றீங்க. ஆப்வியஸாக அதுக்கான அந்த வே நம்ம க்ரியேட் பண்ணலை அப்படின்னாக்கா அது வெளில போகாமல் உள்ளுக்குள்ளேயே தான் வந்து சுற்றிட்டுருக்கும். ஸோ இதனால வந்து நம்ம வரி பண்ண வேண்டாம், குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது, நிறைய பேர் குழந்தைங்களை வந்து இந்த உள்ளுக்குள்ளேயே வச்சு சாப்பாடு வந்து கொடுக்குறீங்க. சம்டைம்ஸ் வந்து டைனிங் டேபிளுக்கு வரல இல்லை சாப்பிட அடம் பிடிக்கிறாங்கன்னா பெட்ரூம்லேயே போயிட்டு கூட சாப்பாடு கொடுக்குறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுனாலும் ஆப்வியஸாக அந்த ஸ்மெல் வந்து உள்ளுக்குள்ளேயே தான் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ட் பண்ணலான்னா ஒன்று ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து நிறைய வாட்டர் கொடுத்து ஹைட்ரேட் பண்ணணும். அவங்களோட பவல் ஹேபிட்ஸ் ரெகுலராக இருக்கணும். நிறைய குழந்தை வந்து ரொம்ப கான்ஸ்டிபேட்டடாக இருக்காங்க. அந்த மாதிரி வயிற்றுக்குள்ளேயே வந்து உணவுகள் அப்படியே தேங்குச்சு அப்படின்னாக்கா அதுவே வந்து ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவங்களுக்கு ப்ராப்பர் டாய்லெட் ட்ரைனிங் இருக்கணும். நிறைய வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அண்ட் வந்து வாட்டர் இன்டேக் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட இன்டேக் தான் வந்து அதிகமாக இருக்கணும். ரெண்டாவது, இவங்களோட துணியை நீங்கள் காய போடும்போது நல்லா வெயில் படுற மாதிரி நீங்கள் காய வச்சிங்கன்னா அந்த யூவி ரேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து கில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரும்போது இந்த ஸ்மெல்லெல்லாம் பெட்டராக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களை குளிப்பாட்டுறீங்க இல்லையா, ஸோ அந்த தண்ணியிலே வந்து கொஞ்சமாக நீங்கள் லெமன் ஜூஸ் அப்படி இல்லாட்டி வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இல்லை இந்த லெமன் ஜூஸ் எல்லாம் குழந்தையோட உடம்புக்கு செட் ஆகாது, அது அலர்ஜி மாதிரி ஏதாவது காஸ் பண்ணுங்கிற பயம் இருந்ததுன்னா ஒன்று சாண்டல்வுட் பவுடர் அப்படி இல்லாட்டி இந்த வெட்டிவேர் பவுடர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி
குளிப்பாட்டினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பேட் ஆர்டரும் இருக்காது, அந்த ஸ்மெல்லை கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது வந்து எக்ஸசிவாக அந்த ஸ்வெட் ஆகிறதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்த எபிசோடில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Ramya signing off from அடுப்பாங்கரை நியூட்ரிஷன் டைரி. நம்ம அடுப்பாங்கரையோட ஃபெஸ்டிவல் டைம்ல உங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலான ரெசிபிஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ அடுத்து விஐபி கிச்சன் செக்மெண்ட் அண்ட் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ரேவதி ஆண்டி வர போறாங்க. அவங்களோட ரெசிபிஸ் ஆர் சோ பியூட்டிஃபுல் அண்ட் மோர் தென் எனிதிங் அவங்க ஸ்வீட் சமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அழகா இருக்கும். ஒவ்வொரு ஸ்வீட்டும் கண்டிப்பா இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு இன்னும் எவ்வளோ நாள் சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கிற ஸ்வீட்ஸ், நாட் ஜஸ்ட் ஸ்வீட்ஸ், ஒவ்வொரு ரெசிபியும் உங்களுக்காக எடுத்துட்டு வரதெல்லாம் ஸ்பெஷலாக எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடுப்பங்கரையின் விஐபி கிச்சனில் இன்றைக்கி நேயர்கள் ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் கடலைப்பருப்பு உட்காரை இதான் பார்க்க போகிறோம். இந்த உட்காரைன்னு சொல்லும்போது செட்டிநாடு பக்கம் பாசிப்பருப்பு சேர்த்து ரவையும் அரிசிமாவும் சேர்த்து அது வேறு மாதிரி பண்ணுவாங்க. இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சேர்த்து வித்தியாசமாக பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிறவங்க உண்டு. இன்றைக்கி நான் அந்த கடலைப்பருப்பு உட்காரை தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பு உட்காரை செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்துட்டு வந்துடலாங்க. கடலைப்பருப்பு உட்காரா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1 கப், பொடித்த வெல்லம் 1 கப், தேங்காய் துருவல் 1/4 கப், எண்ணெய் 2 மேஜை கரண்டி, நெய் 1/4 கப், முந்திரி பொடியாக நறுக்கியது 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா, இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கணும். இந்த கடலைப்பருப்பு உட்காரைக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவு 1 கப் கடலைப்பருப்பு. அதை எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்துட்டேன், வாசனை வர மாதிரி வறுத்துட்டேன். வறுத்துட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வெல்லத்தை இது எவ்வளோ நீங்கள் கடலைப்பருப்பு அளக்குறீங்களோ அதுக்கு சமமான அளவு வெல்லம். ஸோ வெல்லம் 1 கப்பு குபிச்சு அளந்துக்கிட்டேன். அதையும் வந்து ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு நல்லா கரையை வச்சு வடிகட்டி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கணும். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுறேன். அடுத்தது நெய். இந்த 1/4 கப் நெய் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த 1/4 கப் நெய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நெய் வந்து ஊற்றிருக்கோம் இல்லையா, அது காஞ்சிருக்கு லேசாக. இதில் முந்திரியை லேசாக வறுத்துடலாம். ரொம்ப நேரம் மாறுற மாதிரி வேணால் லேசாக வறுத்தா போதும். ஏன்னா திரும்ப நம்ம கடலைப்பருப்பு அதில் வறுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ லேசாக வறுத்துட்டு தேங்காய் போடணும். இது கடலைப்பருப்பை நல்லா வறுத்து ஊற வச்சிங்கன்னா தான் இந்த உக்கரை நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பை வறுக்காமல் ஊற வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி பச்சை வாசனை கிடக்கும்பாங்களே, அது கிளறதுக்கு அந்த வாசனை போக ரொம்ப நேரம் ஆகும். வறுத்துட்டு ஊற வச்சிங்கன்னா நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் இந்த உட்காரை. இதில் வந்து இப்போது தேங்காய் போட்டுடலாம். இப்போ இந்த ஊற வச்சுட்டு சும்மா ஒரு 20 செகண்டு 30 செகண்ட் அதை வறுத்தா போதும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கடலை மாவு கலவையை போட்டுடலாம். நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் தீ குறைச்சி வச்சுருக்கேன். பொதுவாக பச்சையாக அரைக்கிற கடலைப்பருப்பை வந்து நீங்கள் கிளறினீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பச்சை வாசனை போக டைமும் ஆகும். மேலும் இது ஸ்வீட்டு நல்லா கிளறினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம கிளறும் போதே அந்த பச்சை வாசனை நல்ல ஒரு இது கிளப்பி விடும், நமக்கே தெரியும் அந்த ஸ்மெல். ஆனால் நெய்யில் வறுத்து ஊற வைக்கும்போது அந்த வாசனை வேறுபடும். அதுவும் இன்னும் நீங்கள் வறுக்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கட்டாயம் நெய்யில் வறுத்து அதை ஊற வைங்க. இப்போ இது வதக்கிட்டுருக்கு. இது நல்லா வதங்கி பொல கொஞ்சம் உதிரி ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றது சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு அது வறுபடணும். இந்த வறுபட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதே சமயம் நம்ம வந்து இந்த வெல்லத்தை ஊற்றினோன்னா கொஞ்சம் சேர்ந்தா மாதிரி வரும். அதுக்கப்புறம் திரும்பி லேசாக அது தரனால பொல உதிர்ந்துடும். அது கொஞ்சம் நேரம் ஆகும், பட் கொஞ்சம் நேரம் ஆனோன்னா உதிர்ந்துடும். இந்த அளவு வறுபட்டால் தான் அதனால் வாசனையே நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை அதில் ஊற்றிடலாம். நான் வெல்லம் ஊற்றும் போது தீ ஜாஸ்தி பண்ணிடுறேன்.
இப்போ தீயை குறைச்சிட்டு ஏலக்காய் தூள் வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா கிளறணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெல்லம் நல்லா இழுத்துக்கிட்டு அந்த பருப்போட தன்மை கொஞ்ச நேரம் கழித்து உதிர ஆரம்பிக்கும். அது சமயங்களில் பார்த்திங்கன்னா நல்லா கிளறணும் அப்படின்னா கொஞ்சம் ஆற சீக்கிரம் உதிர்ந்துட்டு வந்துடும். இப்போ நல்லா இழுத்துட்ருக்கு, இனி அது வந்து உதிர ஆரம்பிக்கணும். இப்போ வறுக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா கட்டாயம் இது வந்து நல்லா உதிர்ந்து கொடுத்து வாசனை வரணும். சரி உதிர்ந்துருச்சு அவ்வளோதான் நம்ம வெல்லத்தை ஊற்றிடலாம் அப்படின்னா கட்டாயம் கிடையாதுங்க. உதிர்ந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் நல்லா கிளற அந்த வறுபடுற வாசனை வந்து ஜாஸ்தியாகும். அப்போ நல்லா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வித்தியாசம் தெரியும். அந்த நேரத்தில் நீங்கள் தீயை குறைச்சிட்டு வெல்லத்தை ஊற்றிட்டு திரும்ப தீயை கூட்டி நல்லா கிளறணும். இப்போ நான் தீயை குறைச்சிருந்தேன் இல்லையா, வெல்லம் ஊற்றி இப்போ தீயை கூட்டியிருக்கேன். இன்னும் ஒரு 20-30 செகண்ட் அதை நிறுத்திடுவேன். இது அவ்வளோதான், ஆயிடுச்சு, ரெடியாக. லேசாக உதிரவே ஆரம்பிச்சிருக்கு. இனி ஆற நல்லா உதிர்ந்து வந்துடும். இனி அவ்வளோதான். ஒரு சர்விங் பவுலில் எடுத்துட்டோம், சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த ஸ்வீட் நீங்கள் வந்து ஒரு இளம் சூட்டோடு பரிமாறினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆற புட்டு மாதிரி உதிர்ந்து கொடுக்கும். அது சாப்பிட்றதுக்கு ஒரு கப்பில் போட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட எக்ஸலண்ட்டாக இருக்கும். சில பேரோட வழக்கம், எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் நல்ல ஓரளவு கொஞ்சம் நல்லா பழுத்த வாழைப்பழம் இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிட்டு இதோட சாப்பிடுவாங்க. அது ஒரு நல்ல காம்பினேஷன் வச்சுப்பாங்க. பொதுவாக புட்டோட வாழைப்பழம் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இந்த உட்காரையோடையும் அவங்க வாழைப்பழத்தோடு சாப்பிடுவாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் வெல்லம் வடிய வச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேயே இந்த கடலைப்பருப்பு உட்கார எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் அது லேசாக நம்ம தட்டி விடலாம். இப்போ இது ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இது அப்படியே எடுத்துடலாம். இப்போ இதில் மேலே இந்த வெள்ளைப்பாகோடு இருக்குது பாருங்கள், கொஞ்சமாக வெள்ளைப்பாக்கு இருந்தது, அது ஒரு 2 டீஸ்பூன் இருந்திருக்கும், அதோட மேலே இறக்கியிருக்கோம். ஸோ இது அப்படியே நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ பார்த்த இந்த உட்காரைக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு கடாய் அடுப்பில் போட்டு நெய்யும் எண்ணெயும் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்துட்டு அதிலே தேங்காயும் போட்டு வறுத்துட்டு ஊற வச்சு அரைச்ச பருப்பை இதில் கொட்டி நல்லா கிளறணும். அது பருப்பு உதிர்ந்து வரும்போது வெல்லம் கரைசல் தூக்கி அதில் ஊற்றி அதோட கூட கொஞ்சம் ஏலக்காய் தூளியும் போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் உதிர்ந்து வர ஸ்டேஜில் இறக்கணும் அப்படின்னா கடலைப்பருப்பு உட்காரை தயார். கொலு வீட்டில் நிறைய பேர் இந்த நம்ம கூப்பிடுற அன்னைக்கு வச்சு கொடுக்கறதுக்கு இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஆப்டாக நல்லாயிருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் கூட. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுப்பங்கரையின் விஐபி கிச்சனில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம அடுப்பங்கரையில் எடுத்துகிற அந்த ஒவ்வொரு ரெசிபியும் பார்த்து டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எங்கள் செட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருக்கிற ஒரே ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் கிச்சன்லையுமே கண்டிப்பாக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும், ஃப்ரெஷ்ஷாக சமைக்கணும் அப்படின்னு யோசிப்போம். ஸோ இந்த ஃப்ரெஷ் ஃபுட் எஸ்பெஷலி இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஏன்னா யூ ஹேவ் a lot of people coming in at home. நிறைய பேர் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கெஸ்ட்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம இந்தியன் மென்டாலிட்டி ஒரு பியூட்டிஃபுல்லான மென்டாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, we love cooking extra. 10 பேர் திடீர்னு வீட்டுக்கு வந்தாலும் அவங்க எல்லாருக்காகவும் ஃபுட் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இந்த ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆனால் இதில் இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கெஸ்ட் வீட்டுக்கு வரல, இல்லை நீங்கள் சமைச்சது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சமைச்சு இன்கேஸ் ஃபுட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் a very very thoughtful திங். அதாவது இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அந்த பிரசாதமாக இருக்கட்டும், நீங்கள் வீட்டில் சமைக்கிற சாப்பாடாக இருக்கட்டும், நீங்கள் வீட்டில் சமைக்கிற ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், எல்லாரோடையும் ஷேர் பண்ணீங்கன்னா உங்களோட ஹாப்பினஸாக இருக்கட்டும், உங்களோட இந்த ஃபெஸ்டிவல் சீசனாக இருக்கட்டும், ரொம்ப ஜாயஸாக இருக்க போகுது. ஸோ ஹியர்ஸ் விஷிங் ஆல் ஆஃப் யூ அ வெரி வெரி ஹாப்பி நவராத்திரி. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் நம்ம அடுப்பங்கரையில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விடுங்க. இந்த ஃபெஸ்டிவல் சீசனை எங்களோட வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ ஐ வில் see you tomorrow with another superb episode. Until then, this is me, Sheetal, saying bye bye from JR TV. இது நம்ம பிரம்மாண்டமான அடுப்பங்கரை.